இன்றைக்கி 1-2 டிகிரி செல்சியஸில் இருக்குது டெம்பரேச்சர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்னோஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி 2 நாளாகவே கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்ருக்கு. அதனால் மழையும் ஸ்னோவும் மிக்ஸ் ஆகி பெஞ்சதுன்னா கொஞ்சம் அது கீழே வரதுக்குள்ளாரையும் மெல்ட் ஆகிடும். நார்மலே வெறும் ஸ்னோ மட்டும்தான் பெஞ்சதுன்னா இந்த மாதிரி டெபாசிட் ஆகும். இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பெஞ்சதுன்னா மேக்ஸிமம் கீழே வர்றதுக்குள்ளாவே எல்லாமே டிசால்வ் ஆகி இந்த மாதிரி தண்ணி ஆகிடும். ஸோ இப்போது 2-3 நாளாக நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு, நல்ல மழை இந்த சென்ஸ் லைட்டாக தூத்துக்கிட்டு, இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் லைட்டாக தூத்திக்கிட்டே இருக்குது. ஸோ தூத்திக்கிட்டே இருக்கிறதுனால டெம்பரேச்சரும் 0 டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஐஸ் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ரோடு ஒருத்தெல்லாம் நிறையா குவிச்சு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த ரோடு இந்த தரையெல்லாம் பாருங்கள் இன்னும் தண்ணியாகவே இருக்கு பாருங்கள். இவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் தண்ணி அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கொத்துனாலே தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏன்னா இவ்வளோ நாளும் ஃபுல்லாகவே இந்த தரைக்கு மேலே வந்து ஃபுல்லாக அந்த ஸ்னோவே இருந்ததுனால அது அப்படியே மெல்ட் ஆகி வேறு எங்கே போகும், அந்த தரைக்குள்ளே தான் போகிறதுனால அந்த தரையெல்லாம் இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குவாங்க. ஆல்மோஸ்ட் தண்ணியாக தான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. அதனால தான் இங்கே வந்து தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. முக்கியமாக யாராவது போர் போட்டிருந்தா கூட அவங்க வீட்டில் வந்து ஒரு 40-50 ஃபீட் 50-40 அடியிலே வந்து தண்ணி வந்துடும். அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஸோ அது வந்து இங்கே ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்னோவும் வந்து மெல்ட் ஆரம்பிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஏதோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏதோ உப்பு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் ஐஸ் எடுத்து இது பண்ண மாதிரி இருக்குது, க்ரஷ் பண்ண மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸு அண்ட் மேபி என்ஜாய் பண்ணக்கூடிய திங்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் அந்த மெல்ட் ஆகிறதே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். அது ஏதோ ஸ்டாச்சு பண்ண மாதிரி இருக்கும். இந்த இங்கே ஒன்று ஏதோ பொம்மை பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. யாருமே எதுவுமே பண்ணலை, அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகி அப்படி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை பார்க்கலாம். ரோடெல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக கிளியராக இருக்கும் இப்போது. ஏன்னா ஸ்னோ இப்போ ஒரு வாரமாக பெய்யலை, அதனால் எல்லா இடமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நைட்டுக்கு ஒரு -2-3 வரைக்கும் போகுது. பட் அகெயின் டே டைமில் வந்து 1-2 டிகிரி இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்னோ எதுவுமே ரொம்ப பெருசாக இப்போ இல்லை. ஸோ இன்னும் அப்படியே கொஞ்சமாக